இன்றைக்கி நான் வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணால் வாழைத்தண்டை இந்த மாதிரி மெல்லிசாட்டு நறுக்கி தண்ணியில் கறக்காமல் இருக்கிறதுக்கு போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் அது ஒன்று நறுக்கியிருக்கேன் நீளமாட்டு. பச்சை மிளகாய் அதுவும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது சூடாக இருக்கும். கடுகு, பெருஞ்சீரகம், அப்புறமா வத்தல் மிளகு, கறிவேப்பிலை. இந்த பச்சை மிளகு நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் போடணும். இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறதையும் அதில் போட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டை நறுக்கி வச்சுருக்கிறத அதில் போட்டேன். இந்த வாழைத்தண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் போடணும். ஒரு ஸ்பூன் சால்ட்டும் போட்டு நல்ல கிளறி கொடுத்து மூடி வச்சு வேக வைக்கணும். வெந்திருக்கும். இனி இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், போட்டு நல்ல கிளறி கொடுத்து மறுபடியும் கொஞ்சம் மூடி வைக்கணும். நல்லா வெந்துடுச்சு. இனி இதில் இந்த அரிசி மாவு கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறி கொடுக்கணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் வைக்கணும். ஃப்ரை சரியாயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம்.